ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தமிழ் தலைவாஸ் அணியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை காரணமா பவன் ஷராவத் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. என்னதான் நடந்துட்டு இருக்கு டீட்டெயிலா சொல்றேன் இந்த வீடியோல. அண்ட் அது மட்டும் இல்லாம சாகர் ராத்தியும் இன்ஜுரியில் இருக்காரு, அவர் ரிகவர் ஆக டைம் ஆகும், அவரும் கொஞ்ச நாளைக்கு ஆட மாட்டாரு அப்படிங்கறத அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தமிழ் தலைவாஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ லேட் பண்ண வேணாம், இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, actually நான் தமிழ் தலைவாசோட புது ஜெர்சி, அவங்களோட புது கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் சாகர் ராத்தி எங்க, பவன் ஷராவத் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ நான் மேக் பண்ணிட்டேன். அந்த வீடியோல ஆல்மோஸ்ட் நான் இவங்க சொன்னதை தான் சொல்லியிருந்தேன். பட் பவன் ஷராவத் விஷயத்துல நான் ஓப்பனா அந்த விஷயத்த சொல்லாம பட் பவன் ஷராவத் வரமாட்டாருங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக அது என்னங்கிறதையும் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்படிங்கிறதுனால நான் இப்போ புதுசாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி உடனுக்குடன் இதை ரிலீஸ் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி சென்னை எஃப்சியோட ஹெட் கோச் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கும். கொஞ்ச நேரத்திலே நான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட விளாக் சேனல் இருக்குது நீலா ஸ்டைரின்னு சொல்லிட்டு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. முடிஞ்சால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நான் சாகர் ராத்தியை பற்றி சொல்லிடுறேன். சாகர் ராத்தி வந்து PKL சீசன் 12 தமிழ் தலைவாஸ் டீம்ல இருக்கிற ஒரு தரமான பிளேயர். இன்ஃபேக்ட் ரொம்ப காலமா தமிழ் தலைவாஸ் டீம் கூட தான் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் பவன் ஷராவத் தமிழ் தலைவாஸ் டீம் கூட ஜெய்ப்பூருக்கு வரல, அது ஒரு நியூஸ் இருக்கு. பட் சாகர் ராத்தி வந்திருந்தாரு, அதை தான் நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். ப்ரோ சாகர் ராத்தி டீம் கூட இல்லையான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் சாகர் ராத்தி டீம் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு, ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ண வீடியோஸ்லேயே நீங்கள் சாகர் ராத்தியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஏர்போர்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் சாகர் ராத்தியை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் கடைசியாக அவங்க காட்டுற ஃப்ரேமில் சாகர் ராத்தியோட பேக் மட்டும் தெரியும். ஸோ நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுதான் சாகர் ராத்தி. ஸோ அவர் டீம் கூட தான் ட்ராவல் பண்ணி ஜெய்ப்பூர் வந்திருக்காங்கிறது அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியான ஒரு வீடியோஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அதுலயுமே சாகர் ராத்தி இருக்காரு. ஸோ ஒரே ஒரு குட்டி ஃப்ரேம்ல சாகர் ராத்தியை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சாகர் ராத்தி டீம் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இமோன்ஸோ ரிலீஸ் பண்ண அவர் யூடியூப்ல போட்ட வீடியோலையுமே சாகர் ராத்தி டீம் கூட தான் இருக்காருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ சாகர் ராத்தி எங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, சாகர் ராத்திக்கு இன்ஜுரி இருக்குப்பா, அவர் ரீஹாபிலிட்டேஷன்ல இருக்காரு, அதாவது ரிகவர் ஆகிட்டு இருக்காரு இன்ஜுரியிலிருந்து. எப்போ அவரோட ரிகவரி முடியுதோ, அதாவது இன்ஜுரியிலிருந்து சரியாகி ஃபுல்லா ஃபிட் ஆகுறாரோ அப்ப வந்து அவர் டீம் கூட ஜாயின் பண்ணிப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தட்ஸ் மீன் இப்போதைக்கு சாகர் ராத்தியும் டீம் கூட இருந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. எஸ், இப்போதைக்கு டீம் கூட இருந்தாரு, டீம் கூட இருக்காரு, டீம் கூட இருந்தே ரிகவர் ஆக போறாரா இந்த இன்ஜுரியில இருந்து, இல்ல இந்த ரீஹாபிலிட்டேஷனுக்காக அவர் வேற இடத்துக்கு மூவ் பண்ண போறாராங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்து தெரிஞ்சுக்கணும். மேக்சிமம் ஒரு சில டீம் கூட வச்சே பிளேயர்ஸை ரிகவர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் ஹரியானா ஸ்லாஸ் கூட தான் இருக்காரு. பட் தமிழ் தலைவாசில இருந்து சாகர் ராத்தி வெளியே போய் ரிகவர் ஆக போறாரா இல்ல டீம் கூட இருக்க போறாங்கிறது தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி என்ன இன்ஜுரின்னு தெரியல. ஏன்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு தலைவன், நல்லா தான் ஆடுற மாதிரி தெரியுது. பட் என்ன இன்ஜுரிங்கிறது ஒன்றும் தெளிவாக இவங்க சொல்லலை. ஸோ அவங்க போட்டிருக்க போஸ்ட்டில் வந்து சாகர் ராத்தி இஸ் கரண்ட்லி அண்டர் கோயிங் ரீஹாபிலிட்டேஷன் டு என்ஷூர் கம்ப்ளீட் ரிகவரி ஃப்ரம் இன்ஜுரி, ஹி வில் ரீஜாயின் த டீம் அப்பான் இஸ் ரிட்டர்ன் டு ஃபுல் ஃபிட்னஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது ஃபுல் ஃபிட்னஸ் வந்ததுக்கு அப்புறமா டீம் கூட ரீஜாயின் பண்ணிடுவாருங்கிற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்ல வரும்போது அவர் வந்து ரீஹாபிலிட்டேஷனுக்காக டீமை விட்டு விலக போறாருங்கிறது தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. இந்த சீசன் பாதியில் வந்து ஜாயின் பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சாகர் ராத்தி இன்ஜுரி இப்போ பிரிக்க முடியாத ஒரு உறவாயிடுச்சு. இது டிசப்பாயின்மெண்ட் தான் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் அகைன் சாகர் ராத்தி இன்ஜுரினால பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால தமிழ் தலைவாசுக்கும் பாதிப்பு வந்திருக்கு. இதெல்லாம் விட பெரிய விஷயம், ஷாக்கிங் அப்டேட் சொல்லிடுறேன். பவன் ஷராவத்தை பத்தி அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தமிழ் தலைவாஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா, பவன் ஷராவத் has been sent home and will not be a part of the squad for the remainder of the season owing to disciplinary reasons. This decision has been made after due consideration and alignment with the team's code of conduct. இதுதான் வந்து தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த போஸ்ட். அஃபிஷியலாக அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை தமிழ்லையும் புரியறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக பவன் ஷராவத் அணியிலிருந்து விலக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். இந்த முடிவு அணியின் நடத்தை விதிமுறைகளுக்கு ஏற்பவும் தேவையான பரிசீலனையின் பின்னரே எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுதான் வந்து கிளப் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்.
பவன் ஷெராவத் வரமாட்டாரு, அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாலையும் சரி கமெண்ட்லையும் சரி பவன் வரமாட்டாரு, அடுத்த மேட்ச் வந்து ஆடுவார் பாரு, அதுவும் தமிழ் தலைவாசல் லைக் போட்டிருக்காங்க பாரு, நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வருவார்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அதுக்கு லைக் போட்டிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் ஷேர் பண்ணி இப்போ நீ பேசு பார்ப்போம் பவன் ஷெராவத் வந்துடுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன திட்டிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் திட்டினவங்களாம் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து எங்கிட்ட கேட்டவங்களுக்கும் அந்த ரூமர் என்னங்கிறதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பவன் ஷெராவத் இதில் சிக்கிரிக்காருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிக்கிரிக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசிப்ளினரி ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த நடவடிக்கையை கிளப் எடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அன்குஷ் ராத்திக்கும் இது நடந்திருக்கு. அன்குஷ் ராத்தியும் இந்த மாதிரியான டிசிப்ளினரி ஆக்ஷனில் மாட்டி தான் பெங்களூரு புல்ஸ்ல இருந்து வெளியே போயிருந்தாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்கு. ஸோ அன்குஷ் ராத்திக்கும் அதான் நடந்திருக்கு. இதெல்லாம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த டிசிப்ளினரி ரீசன்ஸ் காரணமாக தான் பவன் ஷெராவத் இப்போதைக்கு ஹோமுக்கு போயிருக்காரு. அதாவது ஜெய்ப்பூருக்கு பவன் ஷெராவத் தமிழ் தலைவாஸ் டீம் கூட டிராவல் பண்ணல, அவர் வந்து அங்கிருந்து டெல்லிக்கு போயிட்டு டெல்லியிலிருந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ இதை தான் நான் அந்த வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அவர் வந்து அவரோட ஹோமுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு அஃபிஷியலாக கிளப்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவர் வந்து இவங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ் தலைவாஸ் பவன் ஷெராவத் இந்த ஒரு கூட்டணிங்கிறது சேரவே சேராது போல, இது சரிப்பட்டே வர மாட்டேங்குது. லாஸ்ட் டைம் இன்ஜுரி, இந்த டைம் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது என்னடா ஒழுங்கு நடவடிக்கை டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது டீம் சொல்கிறதை கேட்காதது, இல்லை டீம் எடுக்கிற முடிவை பண்ணாமல் இருக்கிறது, இல்லை டீமோட முடிவுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிறது, மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறது, இது எல்லாமே இதில் தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ பவன் ஷெராவத் அண்ட் அன்குஷ் ராத்தி இந்த மாதிரியான பிளேயர்ஸை சுற்றி மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒரு ரூமர் போயிட்டு தான் இருக்குது. இதை நான் சொல்லாமல் இருந்தேன், இன்ஸ்டாகிராமில் கேட்டவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ கிளப்பை டிசிப்ளினரி ஆக்ஷன் ரிலீஸ் பண்ணுறப்போ அது இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரூமர் இப்போ தெளிவாக தெரியுது. ஸோ இதுலேருந்து ஒன்று மட்டும் கிளியராக நான் சொல்லிக்க விரும்புகிறேன், பவன் ஷெராவத் இதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் பிளேயர் கிடையாது. அவரை ரிலீஸ் பண்ணி தமிழ் தலைவாஸ்லேருந்து அனுப்பி விட்டாங்க. அவர் இதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸுக்கு ஆட போகிறது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பவன் ஷெராவத் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வேண்டாம் உங்களுக்கு. பட் சாகர் ராத்தி இன்ஜுரி செய்யாச்சு அப்படின்னா அவர் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் பவன் ஷெராவத் ரிட்டர்ன் ஆவாருங்கிறதுல நம்பிக்கை வைக்காதீங்க, அவர் வர மாட்டார். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான டிசிப்ளினரி ஆக்ஷன் அவர் மேலே விசாரணை, அதாவது அவர்கிட்ட வந்து விசாரணை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும், அவரை சுற்றி நடக்கும், அவரை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையும் நடக்கும். இதெல்லாம் ஏதாச்சும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பவன் ஷெராவத்துக்கு பேன் வரவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட்டு. அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு நம்பிக்கை வச்சுப்போம். இது வேற ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனாக இருந்தால் சந்தோஷம் தான். இங்கே எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது, எல்லாமே ரூமர்ஸாக மட்டும்தான் போயிட்டு இருக்கு. தலைமை பவன் ஷெராவத் இதுக்கப்புறமா நீங்கள் பிகேல பார்க்க முடியாது இந்த சீசன், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பட் சாகர் ராத்தி பாதி சீசனில் கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் அதையும் நம்பிக்கை வச்சு பார்த்துட்டு இருக்காதீங்க. இப்போ இருக்கிற தமிழ் தலைவாஸ் தான் மேக்ஸிமம் கண்டினியூ ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. இப்போதைக்கு மெயின் பிளேயர்ஸ் 2 பேர் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் இன்னும் டீட்டெயிலாக வீடியோஸ் போட போகிறேன். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.